இஸ்லாமியருடைய ஐம்பெரும் கடமைகளிலே ரம்லான் நோன்பு முக்கியமான ஒன்றாகும். இந்த ரம்லான் மாதம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் பசித்திருந்து தனித்திருந்து தங்களை தாங்களே இறைவனுக்காக வருத்திக் கொள்கிறார்கள். இந்த மாதத்திலே தாங்கள் சம்பாதித்த வருமானத்திலே குறிப்பிட்ட சதவீதத்தை இல்லாதவர்களுக்கு ஜகாத்தாக வழங்குகிறார்கள். நபிகள் நாயகம் இறை தூதராக போதித்த சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம் போதித்ததையே இஸ்லாம் மார்க்கமாகும். அந்த போதனைகளை உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள், தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய மேடை நாளையும் நாளை மறுநாளும் வளரும், சிறக்கும், தொடரும், வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வளமான தமிழகம் என்கிறோம், வலிமையான பாரதம் என்கிறோம். ஒவ்வொரு இந்தியரும் தமிழருக்கும் இருக்கும் தேசப்பற்றின் அடிப்படையிலே இதை நாம் கூறுகிறோம். அதன் அடிப்படையிலே நண்பர்களே, இந்திய மக்கள், தமிழக மக்கள் ஜாதி, மதம், மொழி, இனத்திற்கு அப்பாற்பட்டு அவர்கள் அத்துணை பேருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தலைவர், பிரதமர் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து அதனை செயல்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சிறந்த திட்டங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நாடு இந்தியா. அதனுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மீண்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு இங்கே மரியாதைக்குரிய அத்துணை பேரும் வந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, மன நிறைவு என்று நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம், மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லரசாக இருக்கின்ற இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய ஆளுமை அவர்களுக்கு உண்டு. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். எனவே நண்பர்களே, தமிழகத்திலே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நாடு நல்லரசாக மாற வேண்டும், வல்லரசாக மாற வேண்டும். மூன்றாவது முறை நம்முடைய பாரத பிரதமருடைய திட்டங்கள் என்பது இந்த நாடு உயரும், வளரும், சிறக்கும். அதன் அடிப்படையிலே தனி மனிதன் ஒவ்வொருவரும் வளருவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரியவர்களே, இஸ்லாமியருடைய உயிரினும் மேலான திருக்குரான் எழுதப்பட்டதல்ல, இறைவனால் அருளப் பெற்றது என்பதை பெருமையோடு இங்கே தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இஸ்லாமிய சகோதரிய சகோதரிகளோடு அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய என்டிஏ தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியை மட்டும் கூறாமல் இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்.